2024 என்னை நல்லா வச்சு செஞ்சிருச்சு, 2025 என்னை அப்படி பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் அனுப்பிட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தான். சத்தியமாக எனக்கு சிரிப்பு வரலைங்க. நம்ம லைஃப்பில் எதையுமே ரொம்ப முக்கியமாக பார்க்காம எல்லாத்தையுமே காமெடியாக நினைக்கிறதுனால தான் நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது. 2025 எப்படி நம்மளோட பெஸ்ட் இயராக ஆக்குறதுக்குன்னு ஒரே ஒரு சின்ன டிப் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். வாழ்க்கை எப்போவுமே நமக்கு ஒரு வரம் தாங்க. அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் நம்ம எப்போ நல்ல விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கை நமக்கு வேணுங்கிற இன்னும் நல்ல விஷயங்களை தர ஆரம்பிக்கும். இதைத்தான் ஃபோக்கஸ் ஆன் த குட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், அதாவது பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் நம்ம கவனம் எது மேலே இருக்கோ அந்த விஷயம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது நீங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு இந்த வருஷம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கன்னு நிறைய தான் வச்சுருக்கோம். பட் எப்போ நம்ம இந்த வருஷம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்கள் மொமெண்டம், உங்கள் வைப்ரேஷன் எல்லாமே மாறிடும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 2024 எனக்கு நடந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெடிடேஷன் மென்டாரை மீட் பண்ணது. இது என்னோட பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். 2 ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 15 days ஹாலிடேஸ் என் ஹஸ்பண்டுக்கு கிடச்சிது. ஃபேமிலியோட மூணார் ட்ரிப் போனோம். தென் 3rd பார்த்தீங்கன்னா, நான் மெடிடேஷன் செஷன் போய் கண்டக்ட் பண்ணது. இது 3 தான் இந்த 2024 பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ இது மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் நான் அனுபவிக்காத பெயின்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்துச்சு. பட் என்ன நடந்தாலும் எல்லா விஷயத்துலேருந்தும் நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கிறதுக்காக தான் அது நடக்கும். அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே அடுத்து அந்த விஷயம் நடக்காமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஆனால் அதை புரிஞ்சுக்கவே இல்லை, அதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்க இன்னும் கொஞ்சோன்னு நிறைய வரும். ஏன்னா நமக்கு தெரியும், யூனிவர்ஸ் லவ்ஸ் ரிப்பிட்டேஷன். நீங்கள் எந்த விஷயத்தை நிறைய ஹைலைட் பண்ணி பேசுகிறீங்களோ, எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப எதை யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன யோசிக்கணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ 2025 நான் எப்படி பெஸ்ட்டாக அணுகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. டெய்லியும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாளில் பெஸ்ட்டாக என்ன நடந்துச்சு ஒரு 3 விஷயம் அதை மட்டும் எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் அதில் பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடியும் தென் காலையில் எழுந்திரிச்ச உடனே தான் நம்ம சப்கான்ஷியஸ் ஓப்பனாக இருக்கும். அப்போது நம்ம நல்ல விஷயங்களை புகுத்துறதுப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும், நம்ம லைஃப்பும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதை நான் உணர்ந்து தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் லைஃப்பையும் மாற்றிக்கணும், உங்கள் லைஃப்பும் பெஸ்ட் இயராக மாறணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லியும் நைட்டு அந்த நாளில் நடந்த உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி எழுதுங்க. இது மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா இதை தவிரவும் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது பண்ண ஆரம்பிக்கலாம். ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கிக்க முடியும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகுது. எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும். நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையவே உருவாக்குதுன்றப்ப உங்களுக்கு நல்ல தாட்ஸை உருவாக்குறதுக்கு ஈர்ப்பு விதி ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈர்ப்பு விதியை இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த இயரில் உங்களுக்கு நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு ரீகாலாக கூட இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நிச்சயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டை சொல்லுங்கள். சரிங்களா? தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.